யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது அவர் மனைவி ஆமென் அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 42ஆம் அதிகாரம் 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அடுத்த வசனம், மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு. அடுத்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தான். கவனிங்க, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, யோபுனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, யோபுனுடைய சொத்து போயிருச்சு, யோபுனுடைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் போனாங்க. ஆனா ஆண்டவர் யாரை மட்டும் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டிலேயே பலவீனமான ஒரு பாண்டம் இருக்குது. யார் அப்படின்னா அது யோபுனுடைய மனைவி. பலவீனமான பாண்டம். இந்த சூழ்நிலை எதையுமே சகிக்கவே முடியாம அவரை பார்த்து, நீ படுற பாட பார்த்துட்டு எனக்கே இருக்க முடியல, பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விடும், என்னால தாங்க முடியல. அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா அதே மனைவியின் இடத்துல வேதம் சொல்லுது, அந்த மனைவியை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. அந்த நெறிஞ்ச நாணெல்லாம் ஆண்டவர் முறியல, அந்த மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணைக்கல. அத்தனை பிள்ளைகளை சாக கொடுத்த அம்மாவுடைய இருதயத்துல வேதனை இல்லாம இருக்குமா? வலி இல்லாம இருக்குமா? ஒரே நாளில் நீதிமானான கணவன் ஓட்டை எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த கணவனை பார்த்துட்டு அந்த அம்மா சும்மா இருக்க முடியுமா? அந்த அம்மா அவனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நான் நம்புறேன் அந்த அம்மாவை குறித்து நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அந்த அம்மா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இருந்தா என்ன ஜெபம் பண்ணி இருக்கும்னா, என்னை மட்டும் எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்க? என்னையும் எடுத்துக்க வேண்டியதானே, என் பிள்ளையை எடுக்கும் போதே எடுத்துக்க வேண்டியதானே, என் வேலைக்காரங்களை எடுக்கும் போதே என்னை எடுத்துக்க வேண்டியதானே. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவங்கள அந்த நெறிஞ்ச நாணெல்லாம் ஆண்டவர் முறியல. பொதுவாக ஒரு நாணலை சிலர் காப்பாற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அதில் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் அவர்களால் அதை பயன்படுத்த முடியாது, அதனால காப்பாற்ற மாட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக அவங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதனால அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவது, நெறிஞ்ச நாணலை ஒருத்தங்க காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன ஒரு வெயிட்டை கொடுத்தாலும் இந்த நெறிஞ்ச நாணல் என்ன பண்ணாதுன்னா தாங்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இந்த யோபுனுடைய மனைவியை கர்த்தர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. காரணம் என்னன்னா, எனக்காக இந்த உலகத்துல தாங்கி சகித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த சூழ்நிலையை தாங்கி, இந்த அவமானத்தை தாங்கி, இந்த நிந்தையை தாங்கி, இந்த பாடுகளை தாங்கி கொண்டு இனி வருகிற ஒரு மிகப்பெரிய பலன் நம்முடைய தலையின் மேல வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் முறிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் முறிக்கல. நிறைய பேர் அணைச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை அணைக்கல. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தாங்குவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இந்த சூழ்நிலையை தாங்குவீங்க, நீங்க மறுதலிக்க மாட்டீங்க, நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிப்பீங்க. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை நடத்த போகிறது. அதற்கு பிறகு கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே நெறிஞ்சு நிற்கிற நாணலை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க.
ஹalleluya, ஹalleluya. ஓங்கி அடிக்கிற காற்றையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஆனா அந்த நாணல் இந்த காத்துக்கு முறிஞ்சிருக்கணும், இந்த காத்துக்கு உடைஞ்சிருக்கணும். ஆனா உடையல. ஏன்னா அந்த காத்து அதை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் தாங்குகிறது, கர்த்தருடைய கரம் தாங்குகிறது. Thank you Jesus. முழங்கால்களை ஆண்டவர் பார்க்கிறார், இந்த வலியை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். Thank you Jesus. Hallelujah. யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் கெஸ் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் கெஸ் பண்ணலாம். நீ போயிட்டு மட்டும் வந்துற, அதுக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சு கிடக்கும் பாரு. 3 மாசத்துக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சிரும் பாரு. இன்னும் சில நாள் தான் இந்த விளக்கு அணைஞ்சிரும். இவனுடைய விளக்கு அணைஞ்சிரும், இவளுடைய விளக்கு அணைஞ்சிரும். இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்காத, இன்னைக்கு அது மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது, மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளெல்லாம் இந்த விளக்கு எரியாது. ஹalleluya. தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எத்தனை நாள் இனி எரிவேன்னு தெரியல, எத்தனை நாள் எரிவேன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா நான் ரொம்ப 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 மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் அணைஞ்சிருவேனோ, என் பிள்ளை அணைஞ்சிருவானோ, என் குடும்பம் அணைஞ்சிருமோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆனா அவருடைய கரம் மட்டும், அவருடைய கரம் மட்டும், அவருடைய கரம் மட்டும், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதிருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, உங்க விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, ஒருத்தராலும் அணைக்க முடியாது. அவருடைய கரம் என்னை சீர்படுத்துகிறதற்கு அவர் வல்லவரான தேவன். அவங்க பார்க்க 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 அவருடைய கை அப்படியே என்னை மறைச்சிடும். ஒரு நிமிஷம் என்ன அப்படியே கவனிங்க பாருங்களேன். ஹalleluya. நீங்க எத்தனை பேர் விளக்கு கரண்ட் இல்லாத வீட்டில் எத்தனை பேர் குடியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னுடைய 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கரண்டே வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அது வரைக்கும் நாங்கள் விளக்கு மெழுகுவத்திரி இந்த மாதிரி தான் பற்ற வச்சு தான் நாங்கள் படிப்போம். அது மாதிரி தான் வீடு அப்படியே தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரியும் இந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் வைக்கும்போது இந்த ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே திரியை போட்டு உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைப்போம். அது காற்று அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஓடுவாங்க. ஓடி போய் தன்னுடைய 2 கரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே ஒரு மூடி வச்சுருப்பாங்க. எவ்வளோ நிமிஷம்னா அந்த காற்று, ஸோ அந்த காற்று யாருடையது, அந்த காற்று அடிக்கிற அந்த காற்று அடிக்கிற வரைக்கும் அப்படியே மறைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த காற்று நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த கையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு இதுக்கு முன்னாடி எப்படி எரிஞ்சிட்டுச்சோ அதை விட பிரகாசமாக எரியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்.
என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒன்று பண்ண போறாரு, கர்த்தர் ஒன்று செய்ய போறாரு. அவருடைய கையினால உங்க மங்கி எரிகிற திரியை அவர் என்ன பண்ண மாட்டாராமா? சொல்லுங்களேன். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஜெபம் பண்ண போறேன். யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க பாஸ்டர், இந்த 2 வார்த்தையே எனக்குரிய வார்த்தை தான். நான் நாணலை போல தான் இருக்கிறேன். அதுவும் சாதாரண நாணலே கவுந்து விழும். ஆனா நான் நெறிந்த நாணலை போல இருக்கிறேன். நெறிந்த நாணலை போல இருக்கிறேன். மங்கி எரிகிற திரி. இந்த வசனம் எனக்கு தான் பாஸ்டர். மங்கி எரிகிற திரி. ஏதோ ஒரு சின்ன ஊசி முனையில என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நானும் அதற்கு நேரம் நகர்ந்துட்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. திரும்பி எரிய முடியுமா? எனக்கு எதுவுமே தோணலை. என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன், நிச்சயமா இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் நடத்த போறாரு. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் விட மாட்டார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல இப்ப நீங்க இருக்கிறீங்க பாருங்களேன். ஒரு நாய்க்குட்டி கிட்டத்தட்ட ஒரு 75% உயிரோட இருக்குது. ஒரு நாய்க்குட்டி 10% இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எதை காப்பாத்துங்கன்னு நினைக்கிறீங்க? 10% உயிர் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? ஹோப் இல்லை. அது திருப்பி காப்பாற்றி செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 70% இருக்கிறத கொண்டு வா, அதை காப்பாற்றலாம் அப்படின்னு. எது பெஸ்டா இருக்குதோ, எது பிழைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எது நல்லா இருக்கோ அதைத்தான் நம்ம காப்பாற்றுவோம். இந்த உலகமும் அப்படிதான் காப்பாற்றும். ஆனா கர்த்தர் மட்டும் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எது பலவீனமோ, எது முடியாதோ, எது மனுஷனுடைய சித்தத்தால ஆகாதோ, எது விரோதமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சீர்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நிச்சயமாய் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கிற தேவன். கரத்தின் நிழலினால் என்னை மூடுகிற தேவன். ஹalleluya.